உடைய செகண்ட் லா. இப்போ ஃபர்ஸ்ட் லா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ செகண்ட் லா இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பண்றோம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லிக்கலாம். இதுல என்னன்னா ரெண்டு சர்க்யூட் இருக்குது. ஸோ நீங்க டயக்ராமா ஒரே தான் நினைக்காதீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு சர்க்யூட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்யூட் வந்து திஸ் இஸ் த பிரைமரி சர்க்யூட்னு சொல்றேன், திஸ் இஸ் செகண்டரி சர்க்யூட். ஸோ பிரைமரி சர்க்யூட் அப்படின்னா என்ன, சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு. ஏன்னா இங்கே தான் பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி இருக்கு இல்லையா, திஸ் இஸ் பேட்டரி. இந்த பேட்டரியோட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு காயில நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுல யாரெல்லாம் சீரிஸ் கனெக்ஷன் இருக்காங்கன்னா ஒரு காயில், ஒரு பேட்டரி, இது வந்து கீ, ரைட்டா, கீ. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுக்கு பக்கத்துல ஒரு செகண்டரி காயில எடுத்திருக்கேன். அந்த காயிலோட டைரக்டா கால்வனோமீட்டரை லிங்க் பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த கால்வனோமீட்டர், ரைட்டா. ஸோ இந்த சர்க்யூட்டை பிரைமரி சர்க்யூட்னு சொல்றோம், இந்த சர்க்யூட்டை செகண்டரி. இது சோர்ஸுக்கு பக்கத்துல பிரைமரி, இது செகண்டரி. இப்போ இந்த ரெண்டு சர்க்யூட் எடுத்து இந்த ஃபாரடே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த திஸ் இஸ் த காயில் இல்லையா, அந்த காயிலுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்காரு. அப்ப என்ன ஆகும், இந்த பவர் சப்ளைல இருந்து இவருக்கு என்ன ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த கரண்ட்னால எனக்கு இவருக்கு என்ன ஆகும், இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த காயில ஜெனரேட் ஆகும், ரைட்டா. இப்போ இந்த ஃப்ளக்ஸ்ல இது வந்து பிரைமரி சர்க்யூட் தான். ஸோ பவர் சப்ளை மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சர்க்யூட்டுக்குள்ள கரண்ட் ஜெனரேட் ஆகி அது மூலமா எனக்கு என்ன ஆகுது, இந்த சர்க்யூட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இந்த மாதிரி டெவலப் ஆகுது. ஸோ எந்த டைரக்ஷன்ல கரண்ட் உள்ள போகுதோ அதை நம்ம சவுத் சொல்லுவோம், எங்க கரண்ட் வெளியில வர்றதோ அங்க அதை நம்ம நார்த்னு சொல்லுவோம் இல்லையா. கரண்ட் எனக்கு உள்ள போயிட்டு இப்படி வெளில வருது, இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத். ஸோ எனக்கு இந்த காயில் which behave as a powerful magnet, ஒரு பவர் மேக்னெட்டை போல பிஹேவ் பண்ணிட்டு கரண்ட் உள்ள போயிட்டு வெளில வருது, சரியா. இப்போ இங்க எனக்கு ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு காயிலோட லிங்க் பண்றேன். இதை நான் பக்கத்துல கொண்டு வந்தாலும் என்ன ஆயிடுதுன்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸ் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இங்க இன்டியூஸ்ட் ஆயிடுது, ரைட்டா. ஸோ அப்போ ஃப்ளக்ஸ், இந்த ஃப்ளக்ஸ் இங்க போய் இதோட லிங்க் ஆயிடுது. அப்ப இந்த காயிலுக்குள்ள நம்ம கொடுத்த ஃப்ளக்ஸ்னால ஃபர்ஸ்ட் லா சொன்னோம்ல, ஃப்ளக்ஸ்னால எனக்கு இங்க என்ன ஆகும், இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நான் முதல்ல நான் வந்து எந்த விதமான கனெக்ஷன் கொடுக்கல, இதை தனியா வச்சிருக்கும் போது எனக்கு கால்வனோமீட்டர் வந்து இப்படி நல் டெஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். பட் இதுக்கு நான் பக்கத்துல கொண்டு வந்தோடனே இவன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இவனோட லிங்க் ஆகுறதுனால இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெஃப்ளெக்ஷன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது, ரைட்டா. அப்ப கால்வனோமீட்டர் டெஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா என்ன அர்த்தம், உள்ள ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ்ட் ஆகுது பாருங்க. அப்ப நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கரண்ட்டை ஜெனரேட் பண்றேன். இதுவும் ஒரு மெத்தட் தான், அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு வந்து அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்ப செகண்ட் பாருங்க, இந்த க்ளோஸ் பண்ண கீயை உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகும், சாரி பேட்டரி வந்து ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகும், ஸோ சப்போஸ் ஆல்ரெடி நான் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இங்கேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு, ஏன்னா அது ஒரு மேக்னெட் தானே, இது ஒரு காயில் வந்து மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும், க்ளோஸ்டு காயில். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், எனக்கு இவனை எடுத்த அடுத்த செகண்டே எனக்கு அங்க இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆயிடும், ரிவர்ஸ்ல வரும். ஸோ டெஃப்ளெக்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி போன டெஃப்ளெக்ஷன், இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு அப்படி ஆப்போசிட்டா லெஃப்ட் சைடுல கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல, ஒரு பிரைமரி சர்க்யூட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நான் செகண்டரி சர்க்யூட்ல இருக்கக்கூடிய காயிலோட லிங்க் பண்றேன். அப்படி லிங்க் பண்ணும்போது எனக்கு ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி அது மூலமா எனக்கு என்ன ஆகுது, கரண்ட் ஜெனரேட் ஆகுது. ஸோ அந்த கரண்ட்டை நான் என்ன பண்றேன், கால்வனோமீட்டர் வழியா நான் பார்க்குறேன், சரியா. அப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு டெஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரியும், ஸ்விட்சை ஆஃப் பண்ணும்போது ஐ மீன் ஸ்விட்சை நான் என்ன பண்றேன், அங்கே ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது டெஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரி, ஸ்விட்சை என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணும்போது எனக்கு டெஃப்ளெக்ஷன் வேற மாதிரியாகவும் கிடைக்குது.
புரியுதா? அப்ப இங்கேயுமே என்ன இருக்கு, நம்ம இவருடைய கான்செப்ட் படி இன்டியூஸ்டு இஎம்எஃப் இவர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த செகண்ட் லால இருந்து இந்த இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து எதனால இதை கிடைச்சிச்சு அப்படின்னா, இதுல ஆல்ரெடி என்ன இருக்கும், ஒரு காயில கொஞ்சம் ஒரு மினிமமான ஒரு ஃபீல்டு ஒரு ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்கும். இப்போ இவன் கொடுத்த ஃப்ளக்ஸ்னால அங்க என்ன ஆயிடுது, ஃப்ளக்ஸ் அங்க சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஃப்ளக்ஸ்ன்றது என்ன ஆகுது, டைமை பொறுத்து இங்க சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து the rate of change of flux, the rate of நான் டைமை பொறுத்து தான் இதெல்லாம் சொல்லுவோம் rate of. இது என்னது t by தானே, அது ஃப்ளக்ஸ்னா பைன்னு சொல்லுவோம், t byனா change in flux. The rate of change of flux is directly proportional to induced EMF. So எப்பலாம் வந்து இங்க ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்பலாம் எனக்கு என்ன ஆகும், EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலே போதும், அது இன்க்ரீஸ் ஆனா அங்கே இன்க்ரீஸ் ஆகும், அது டிக்ரீஸ் ஆனா அங்கேயும் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க இங்க ஃப்ளக்ஸை வந்து நம்ம குறைச்சோம், ஃப்ளக்ஸை குறைச்ச உடனே எனக்கு EMF குறையுது. இங்க ஃப்ளக்ஸை நான் கூட்டினேன், ஸோ எனக்கு EMF-ம் மேக்ஸிமம் ஆகுது. ஸோ இதுதான் அவருடைய செகண்ட் கான்செப்ட். அவர் செகண்ட் கான்செப்ட்ல இருந்து அவர் இதுதான் சொல்ல வர்றாரு. ஸோ rate of change of flux is directly proportional to the induced EMF. சரியா? அந்த induced EMF-னால நமக்கு என்ன ஆகுது, ஒரு கரண்ட் வந்து E directly proportional to d by dt. அதை எப்படி சொல்லிக்கலாம், the magnitude of induced EMF in a closed circuit. இதான் என்னது, ஒரு closed circuit. The magnitude of induced EMF in a closed circuit which is equal to என்ன சொல்றாங்க, யாருக்கு ஈக்குவலா இருக்குது, magnetic flux. Magnetic flux linked with a circuit or primary circuit. புரியுதா? சோ அப்ப இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF யாருக்கு ஈக்குவலா இருக்குது, இங்க சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு இதா இருக்குது, இங்க லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ். இதுதான் நமக்கு வந்து செகண்ட் லால நம்ம சொல்றோம். ஆக்சுவலா அந்த டயகிராம்ல இருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்றோம் பாருங்க, இந்த டெஃபினேஷன் இந்த கால்வனோமீட்டர் whenever there is change in the primary current. ஆமா இதான பிரைமரி கரண்ட், இந்த பிரைமரி கரண்ட் நான் எப்பலாம் சேஞ்ச் பண்ணனும் அப்பலாம் எனக்கு வந்து என்ன ஆகும், டெஃப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆகும். சோ அதான் கன்க்ளூஷன், இந்த டெஃப்ளெக்ஷன் இந்த கால்வனோமீட்டர் whenever there is change in the primary current. சோ இதான் ஃபாரடேஸ் உடைய செகண்ட் லாவை நம்ம இத எழுதிருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டர்ன்ஸ் மட்டும் இல்ல, இந்த காயில்ல என்ன இருக்குது, n number of turns இருக்குது. அதனால இத எழுதும்போது E is equal to n into d by dt. புரியுதா? n into t by dt. So magnetic flux இது எப்படி எழுதலாம், the magnitude of induced EMF in a closed circuit இல்லைனா which is equal to rate of change of magnetic flux அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். rate of இதான dt ன்றது rate of t by change of magnetic flux. So இதுல எத்தனை டர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டர்ம்ஸ் நம்ம இன்டு நம்ம என்ன போடணும். ஓகே, E equal to n into t by dt. n ன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், t by dt ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இதுதான் வந்து ஃபாரடேஸ் உடைய செகண்ட் லா ஃப்ரம் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே.